வணக்கம். ரிஷபம் ராசி நேயர்களே, சகோதரர்களுக்குள் ஏற்பட்ட சொத்து மோதல் அதிக வேதனைகளையும் கவலைகளையும் ஏற்பட்டிருந்திருக்கும். 3ஆம் இடத்து சகோதர ஸ்தானத்துல செவ்வாய் அல்லது ராகுவின் ஆதிக்கம் வலுத்த போது இரத்த பாசத்தையும் தாண்டி சொத்து தகராறுகள் தலை தூக்கியிருந்திருக்கும். ஒரே வயிற்றில் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் விட்டு கொடுத்து போக நீங்க நினைத்தாலுமே அவங்களுடைய பேராசையும் மற்றவங்களின் தவறான வழிகாட்டுதலும் பிரிவினையை ஏற்படுத்தியிருந்திருக்கும். நியாயமா உங்களுக்கு வரவேண்டிய சொத்துரிமைகள் தட்டி பறிக்கப்பட்ட போது அல்லது நீதிமன்ற படிகளை ஏற வேண்டிய சூழல் வந்தபோதும் பாசத்தின் மீது இருந்த நம்பிக்கையை உங்களுக்கு போய்விட்டிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயே. அது ராகுவின் ஆதிக்கம் வலுத்த போதுதான் ரத்த பாசத்தையுமே தாண்டி சொத்து தகராறுகள் உங்களுக்கு தலை தூக்கி இருந்திருக்கும். அது நீங்க ஒரே வயிற்றில் பிறந்த சகோதர சகோதரிகளிடமே விட்டு கொடுத்து போக வேண்டிய நீங்க நினைச்சாலுமே அவங்களுடைய பேராசையும் மற்றவங்களுடைய தவறான வழிகாட்டுதலாலே தான் உங்களுக்கு பிரிவினையை ஏற்படுத்தியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அது மட்டுமல்லாம நியாயமா உங்களுக்கு வர வேண்டிய சொத்துரிமைகளையும் தட்டி பறிக்கப்பட்ட போதுதான் அல்லது நீதிமன்ற படிகளை நீங்க ஏற வேண்டிய சூழல் வந்த போதோ பாசத்தோட மீது இருந்த நம்பிக்கையவும் உங்களுக்கு போய்விட்டு இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். தொழிலில் வளர்ச்சியை தடுத்த மறைமுக எதிரிகள் அதிக நபர்கள் பலர் இருந்திருப்பாங்க. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல சனியின் மந்த நிலை அல்லது 6ஆம் இடத்து அஸ்தமந்த மறைமுக எதிரிகளின் சதியால உங்க திறமைக்கு ஏற்ற வளர்ச்சி கிடைக்காம தடைப்பட்டு இருந்திருக்கும். உங்க உழைப்பையும் யோசனையும் பயன்படுத்தி மற்றவங்க முன்னேறி இருந்திருப்பாங்க. ஆனா உங்களுக்கு பின்னால உங்களை கவிழ்க்க குழிகள் தோண்டப்பட்டு இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. தொழில்ல நீங்க எடுக்க முயன்ற ஒவ்வொரு புதிய முயற்சியும் மறைமுக எதிரிகள் தங்களோட சூழ்ச்சிகளால தடுத்து நிறுத்தி முன்னேற்ற பாதையை அடைத்திருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. அது உங்களுடைய அஸ்தமத்து மறைமுக எதிரிகளுடைய சதியால தான் உங்க திறமைக்கு கிடைக்க வேண்டிய வளர்ச்சியும் கிடைக்காம தடைப்பட்டு கொண்டிருந்திருக்கும். உங்களுடைய உழைப்பையும் யோசனையுமே பயன்படுத்தி மற்றவங்க முன்னேறி இருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. ஆனா உங்களுக்கு பின்னால உங்களை கவிழ்க்க குழிகள் தோண்டப்பட்டு கொண்டேதான் இருந்திருக்கும் வாழ்க்கையில. நீங்க தொழில நீங்க எடுக்க முயன்ற ஒவ்வொரு புதிய முயற்சியையும் மறைமுக எதிரிகளுடைய தங்களோட சூழ்ச்சிகளால தடுத்து நிறுத்தி முன்னேற்ற பாதையை அழைத்திருந்திருப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே நுழைந்த தேவையற்ற பேச்சுக்கள் அதிக மனக்கசப்புகளையும் தகராறுகளையும் ஏற்படுத்தியிருந்திருக்கும். 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்துல கேது அல்லது செவ்வாயின் தாக்கம் நிலவிய போது தம்பதியருக்குள் அனல் பறக்கும் விவாதங்கள் உருவாகியிருந்திருக்கும். இருவருக்கும் இடையே பெரிய பிரச்சனை எதுவும் இல்லாவிட்டாலும் பொறாமை கொண்ட உறவினர்களோ அல்லது அக்கம் பக்கத்தினரோ பேசி போட்ட தேவையற்ற வார்த்தைகள் இருவருக்கும் இடையே பெரிய சுவரை எழுப்பியிருந்திருக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாம சந்தேகிக்கும் நிலையை உருவாக்கி குடும்பத்தோடைய பந்தத்தோட அஸ்திவாரத்தையே ஆட்டி படைத்த நாட்கள் உங்களுக்கு அவைகளை அமைந்திருந்திருக்கும் வாழ்க்கையில. அதாவது செவ்வாயின் தாக்கம் நிலவிருந்த போதுதான் உங்களுடைய தம்பதியருக்குள்ள அனல் பறக்கும் விவாதங்கள் உருவாகி இருந்திருக்கும் வாழ்க்கையில. நீங்க இருவருக்கும் இடையே பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லாவிட்டாலுமே பொறாமை கொண்ட உறவினர்களாலேயோ அல்லது அக்கம் பக்கத்தினாலேயோ பேசி போட்ட தேவையற்ற வார்த்தைகள் உங்க இருவருக்குமே இடையே பெரிய சுவரையை எழுப்பி இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாம சந்தேகிக்கும் நிலையை நீங்க உருவாக்கி குடும்ப பந்தத்துல அஸ்திவாரத்தை ஆட்டி படைத்த நாட்கள் உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. மகாலட்சுமி அருளால சேமிப்பு உயரப்போகிறது. வருமானம் வந்தாலும் கை நழுவி சென்ற காலமெல்லாமே மாறி இனி உங்க கையில பணம் தங்கும் யோகம் உண்டாக போகுது. லட்சுமி கடாட்சம் நிறைந்த சுக்கிரனின் முழு அருள் உங்களுக்கு கிடைப்பதால வழக்கமான வருமானத்தோடு கூடுதல் சேமிப்பும் சாத்தியமாக போகுது. எதிர்கால பாதுகாப்பிற்காக வங்கி சேமிப்புகள், நிலையான வைப்புத் தொகைகள் மற்றும் தங்க நகைகளில் முதலீடு செய்ய தொடங்க போறீங்க.
தேவையற்ற பணப்பழக்கம் கட்டுப்படுத்தப்பட்டு லட்சுமி தேவியின் அருளால உங்க வீட்டுல எப்போதும் தானியமும் தனமும் நிறைந்து விளங்கப் போகிறது உங்க குடும்பத்து வாழ்க்கையில. அதாவது இப்போது உங்களுக்கு வருமானமே வந்தாலுமே கை நழுவி சென்ற காலம் எல்லாமே மாறி இப்போது உங்க கையில பணம் தங்க போகிற யோகம் உங்களுக்கு உண்டாக போகின்றது. அதாவது உங்களோட வழக்கமான வருமானத்தோடு கூடுதல் சேமிப்பும் உங்களுக்கு சாத்தியமாக்க போறீங்க. நீங்க எதிர்கால பாதுகாப்பிற்காகவும் வங்கி சேமிப்புல நிலையான வைப்புத் தொகைகளையும் மற்றும் தங்க நகைகளுடைய முதலீடையும் செய்ய தொடங்க போறீங்க. அது மட்டும் இல்லாம லட்சுமி தேவியின் அருளால உங்க வீட்டுல எப்போதும் தானியமும் தனமும் நிறைந்து விளங்கப் போகின்றது. வெள்ளிக்கிழமை வழிபாடு உங்களுக்கு பலனை தரும். ரிஷபம் ராசினருக்கு வெள்ளிக்கிழமை என்பது மிகவும் விசேஷமான நாளாகும். இனி வரும் நாட்கள்ல வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமியையும் சுக்கிர பகவானையும் ஸ்ரீ துர்க்கை அம்மனையும் வழிபடுவது உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை அளித்தரும். வீட்டின் பூஜை அறையில நெய் தீபம் ஏற்றி சுக்கிரனுக்குரிய வழிபாடுகளை செய்து வரும்போது உங்க வாழ்வுல இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே விலகப் போகுது. தடைகள் அனைத்துமே உடைந்து காரிய சித்தியும் மன அமைதியும் அபரிமிதமான சுபிட்சமும் உங்களை தேடி வரப்போகின்றது. அது நீங்க வெள்ளிக்கிழமை என்பது உங்களுக்கு மிகவும் விசேஷமான நாளாகி அமைய போகுது. நீங்க வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமியும் சுக்கிர பகவானையும் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபடுவது உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை அள்ளித்தரப் போகின்றது. தடைகள் அனைத்துமே உடைந்து காரிய சித்தியும் மன அமைதியும் அபரிமிதமான சுபிட்சமும் உங்களை தேடி வரப்போகின்றது. தொழில மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது. நீங்க பார்க்கும் தொழில் அல்லது வியாபாரத்துல இதுவரை இருந்து வந்த மந்த நிலை எல்லாமே மாறி புதிய புத்துணர்ச்சி உண்டாக போகுது. வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிப்பதோடு சந்தையில உங்க தொழில் நிறுவனத்தின் மதிப்பும் நம்பிக்கையும் உயரப்போகின்றது. பங்குதாரர்களுடான உறவு சீராக போகுது. தொழில் சார்ந்த போட்டிகளையும் எதிர்ப்புகளையும் உங்க திறமையால முறியடிப்பீங்க. உங்களுடைய கடுமையான உழைப்பும் நேர்மையும் சமுதாயத்துல தொழில் அமைப்புகளிலும் உங்களுக்கு தகுந்த கௌரவத்தையும் அங்கீகாரத்தையுமே தேடித்தரப்போகின்றது உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களோட தொழிலையும் அல்லது வியாபாரத்துல இதுவரை இருந்த மந்த நிலை எல்லாமே இப்போது மாறி புதிய புத்துணர்ச்சி உண்டாக போகுது உங்க வாழ்க்கையில. வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிப்பதோடு சந்தையில உங்க தொழில் நிறுவனத்தோடைய மதிப்பு நம்பிக்கையும் உங்களுக்கு உயரப்போகிறது. உங்களுடைய கடுமையான உழைப்பும் நேர்மையும் சமுதாயத்திலையும் தொழில் அமைப்புகளிலுமே உங்களுக்கு தகுந்த கௌரவத்தையும் அங்கீகாரத்தையும் தேடித்தரப் போகின்றது. இவை அனைத்தும் நீ வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தங்க நகைகளில் முதலீடு செய்ய தொடங்க போறீங்க. தேவையற்ற பணப்பழக்கம் கட்டுப்படுத்தப்பட்டு லட்சுமி தேவியின் அருளால உங்க வீட்டுல எப்போதும் தானியமும் தனமும் நிறைந்து விளங்கப் போகிறது உங்க குடும்பத்து வாழ்க்கையில. அதாவது இப்போது உங்களுக்கு வருமானமே வந்தாலுமே கை நழுவி சென்ற காலம் எல்லாமே மாறி இப்போது உங்க கையில பணம் தங்க போகிற யோகம் உங்களுக்கு உண்டாக போகின்றது. அதாவது உங்களோட வழக்கமான வருமானத்தோடு கூடுதல் சேமிப்பும் உங்களுக்கு சாத்தியமாக்க போறீங்க. நீங்க எதிர்கால பாதுகாப்பிற்காகவும் வங்கி சேமிப்புல நிலையான வைப்புத் தொகைகளையும் மற்றும் தங்க நகைகளுடைய முதலீடையும் செய்ய தொடங்க போறீங்க. அது மட்டும் இல்லாம லட்சுமி தேவியின் அருளால உங்க வீட்டுல எப்போதும் தானியமும் தனமும் நிறைந்து விளங்கப் போகின்றது. வெள்ளிக்கிழமை வழிபாடு உங்களுக்கு பலனை தரும். ரிஷபம் ராசினருக்கு வெள்ளிக்கிழமை என்பது மிகவும் விசேஷமான நாளாகும். இனி வரும் நாட்கள்ல வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமியையும் சுக்கிர பகவானையும் ஸ்ரீ துர்க்கை அம்மனையும் வழிபடுவது உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை அளித்தரும். வீட்டின் பூஜை அறையில நெய் தீபம் ஏற்றி சுக்கிரனுக்குரிய வழிபாடுகளை செய்து வரும்போது உங்க வாழ்வுல இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே விலகப் போகுது. தடைகள் அனைத்துமே உடைந்து காரிய சித்தியும் மன அமைதியும் அபரிமிதமான சுபிட்சமும் உங்களை தேடி வரப்போகின்றது. அது நீங்க வெள்ளிக்கிழமை என்பது உங்களுக்கு மிகவும் விசேஷமான நாளாகி அமைய போகுது. நீங்க வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமியும் சுக்கிர பகவானையும் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபடுவது உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை அள்ளித்தரப் போகின்றது.
தடைகள் அனைத்துமே உடைந்து காரிய சித்தியும் மன அமைதியும் அபரிமிதமான சுபிட்சமும் உங்களை தேடி வரப்போகின்றது. தொழிலில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது. நீங்க பார்க்கும் தொழில் அல்லது வியாபாரத்துல இதுவரை இருந்து வந்த மந்த நிலை எல்லாமே மாறி புதிய புத்துணர்ச்சி உண்டாக போகுது. வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிப்பதோடு சந்தையில உங்க தொழில் நிறுவனத்தின் மதிப்பும் நம்பிக்கையும் உயரப்போகின்றது. பங்குதாரர்களுடான உறவு சீராக போகுது. தொழில் சார்ந்த போட்டிகளையும் எதிர்ப்புகளையும் உங்க திறமையால முறியடிப்பீங்க. உங்களுடைய கடுமையான உழைப்பும் நேர்மையும் சமுதாயத்துல தொழில் அமைப்புகளிலும் உங்களுக்கு தகுந்த கௌரவத்தையும் அங்கீகாரத்தையுமே தேடித்தரப்போகின்றது உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களோட தொழிலையும் அல்லது வியாபாரத்துல இதுவரை இருந்த மந்த நிலை எல்லாமே இப்போது மாறி புதிய புத்துணர்ச்சி உண்டாக போகுது உங்க வாழ்க்கையில. வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிப்பதோடு சந்தையில உங்க தொழில் நிறுவனத்தோடைய மதிப்பு நம்பிக்கை மகாலட்சுமியையும் சுக்கிர பகவானையும் ஸ்ரீ துர்க்கை அம்மனையும் வழிபடுவது உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை அளித்தரும். வீட்டின் பூஜை அறையில